ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி விரிவாக பேச போகிறோன்னா, பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல், தந்தைக்கும் மகனுக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கருத்து மோதல். இந்த கருத்து மோதலால் பாமக இரண்டாக உடைந்துள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக என இரண்டாக உடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் பாமகவோட நிர்வாகிகள் தொண்டர்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் பக்கம்தான் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் பாமக நிறுவனர் மருத்துவர் பக்கம் இருக்கின்றார்கள். இருவருக்கும் எப்பொழுது மோதல் வெடித்தது என்றால், 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அக்கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விரும்பியதாகவும், அதற்கு எதிராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதாவது பாஜகவில் இணைய வேண்டும் என்று விரும்பியதாகவும், கடைசி நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் விருப்பப்படியே பாமக பாஜகவில் இடம்பெற்று 10 தொகுதியில் போட்டிட்டு 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. அப்போதே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக 2024 ஆண்டு பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக பாமக மருத்துவர் நிறுவனர் ராமதாசனுடைய மூத்த மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்தார். நியமனம் செய்த அந்த மேடையிலேயே, அந்த சபையிலேயே அதற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையான கண்டனம் தெரிவித்து தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டது. அப்பொழுதே அன்புமணி ராமதாஸ் மேடை எழுந்து நின்று, இதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுபவம் இல்லாத ஒருவருக்கு பதவியை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் நான் பையனூரில் ஒரு கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த அலுவலகத்தில் என்னை சந்திங்க, சந்திப்பதற்கான தொலைபேசி எண்களையும் அந்த மேடையிலேயே வெளிப்படையாக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுத்து விட்டார். அப்போது தந்தைக்கு மகனுக்கு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை நீக்குவதாகவும், அவர் செயல் தலைவராக செயல்பட வேண்டும் என்றும், பாமக தலைவராகவும் நிறுவனராகவும் நானே செயல்படுவேன், அதிகாரங்களை முழுக்க நானே வைத்துக் கொள்வேன், அப்போதுதான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கே இருக்கும் என்ற அடிப்படையில் மருத்துவர் ராமதாஸ் முடிவை அறிவித்தார். ஆனால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் என்ன செய்தார்னாக்கா, அதாவது பொதுக்குழுவில் தான் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான், அதனால் பொதுக்குழு கூட்டிதான் அவருடைய கருத்துக்களை கேட்டுதான் என்னை தொடர்வதா இல்லை நீக்குவதா என்று முடிவு செய்ய வேண்டும். தனி ஒருவர் நீக்கிவிட்டால் அது ஏற்புடையது அல்ல, அதனால் நான் பாமக தலைவராக நீடிக்கிறேன் என்று தெரிவித்தார். இப்படி தொடர்ந்து இருவருக்கும் கருத்து மோதல் என்பது நாளுக்கு நாள் வெடித்து கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டத்தில் பாமக 1991 முதல் 2021 வரையில் 7 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து உள்ளது. அதில் பாமக 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 27 இடங்களில் போட்டிட்டு அதிகபட்சமாக 20 இடங்களில் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்று 31 தொகுதிகளை போட்டிட்டு 18 தொகுதியில் வெற்றி பெற்றது. ஸோ இதுதான் பாமக அந்த 7 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக வெற்றி பெற்ற ஒரு வரலாறு பாமகவுக்கு உள்ளது. அதே போல் 1996 முதல் 2024 வரையில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 7 முறை பாமக போட்டியிட்டு உள்ளது. இதில் 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடத்துல போட்டிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. பிறகு 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடத்துல போட்டிட்டு 5 இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க. ஸோ பாமக சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, மத்திய இணை அமைச்சராக, மத்திய துணை அமைச்சராகலாம் இருந்திருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது நல்ல வளர்ச்சியை சென்று வந்தது. குறிப்பாக 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து நின்று ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்க. அது 2014 நடைபெற்ற
சட்டமன்ற தேர்தலில் 234 இடங்களும் போட்டியிட்ட பாமக ஒரு இடத்துல வெற்றி பெறலை. ஸோ வந்து நாளுக்கு நாள் பாமக வந்து அதனுடைய பலத்தை வட மாவட்டங்களிலும் இழந்து வருகிறது. குறிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பாமக எந்த கூட்டணி கட்சியில் இடம்பெறுகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக பாமக இருந்தது. ஆனால் அந்த நிலை இன்று முற்றிலும் மாறிவிட்டது. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு விசிக வந்து விட்டது. விசிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிவிட்டது. பாமகவில் வந்து தலைமை வந்து பலவீனம் அடைந்து விட்டது. அதனால் வந்து கட்சி வந்து நிர்வாகிகள் தொண்டர் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. புதிய நிர்வாகிகள் புதிய தொண்டர்கள் வந்து உள்ளே வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஏன்னா தந்தை மகனுக்குமே மிகப்பெரிய ஒரு போட்டா போட்டி, தினந்தோறும் வாக்குவாதம், தினந்தோறும் குடும்ப சண்டை. எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியெல்லாம் பார்த்தோன்னா கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்காங்க. அடுத்து எந்த கட்சியில் சேர்ந்து தேர்தல் சந்திக்கலாம் என்ற அந்த யுக்தியை வந்து கையாளுறாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் உட்கட்சி பூசல் என்பது குறைந்த பாடில்லை, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதனால் அந்த சமூக மக்கள் அந்த கட்சி மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் பாமகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இல்லை தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒன்று திமுகவில் நிரந்தரமாக கூட்டணி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவில் நிரந்தரமாக கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தேர்தல் திமுக, ஒரு தேர்தலில் அதிமுக, ஒரு தேர்தலில் அதிமுக, ஒரு தேர்தலில் வந்து திமுக என மாறி மாறி கூட்டணி அமைப்பதனால அவங்களால வந்து கட்சி ஆரம்பித்து 35 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை எட்ட முடியல. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா 2005 கட்சி ஆரம்பித்தார். 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி வைத்து 29 இடங்களை வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வர முடிந்தது. அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1972 கட்சி ஆரம்பித்து 77 வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு, 5 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிட்டாரு. அதே போல் திமுக வந்து 1949 கட்சி ஆரம்பித்து 18 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆனால் 35 ஆண்டுகள் ஆக்கிவிட்டது பாமக தேர்தலை சந்தித்து கட்சி ஆரம்பிச்சு. இதுவரையில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாகவும் வர முடியல, ஆளுங்கட்சியும் வர முடியல. இதுவரையில் அதிகபட்சமாக 20 இடங்களில் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக 5 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் பாமகவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் கிடைத்த வெற்றி தான். ஆனால் அதிலிருந்து பாமக வந்து வளர்ச்சி அடைந்ததான்னா வளர்ச்சி அடையலை. ஏன்னா வந்து அந்த உட்கட்சி பூசல், தேர்தல் நேரத்தில் சரியான வியூகம் அமைக்காமல், சரியான கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல், தவறான கூட்டணி அமைத்தன் காரணமாகத்தான் பாமக வளர்ச்சி அடையாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பலவீனத்தை வந்து சென்று கொண்டிருக்கிறது. அதாவது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவை ஆதரிக்கிறார்கள், ஆதரவு உண்டு. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை அந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்க, ஏற்றுக்கல. குறிப்பாக வந்து பாமக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு கூட்டம் வந்து தைலாபுரத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. அதில் வந்து அழைப்பு விடுக்கப்பட்ட போது 90% நிர்வாகிகள் கலந்து கொள்ளலை, புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது இன்னைக்கு வந்து சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் 23 மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் 22 செயலாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ வந்து கட்சியில் வந்து மருத்துவர் ராமதாஸை காட்டிலும் அன்புமணி ராமதாஸுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கும் என்பதை பொறுத்தே பாமகவுக்கு வெற்றி தோல்வி இருக்கும். அன்புமணி ராமதாஸ் பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறார், மருத்துவர் ராமதாஸ் பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறார். ஆனால் இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இந்த அதிமுக பாஜக வந்து கூட்டணியில் பாமகவை சேர்க்க வேண்டும், சேர்த்தார்தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார், நயினா நாகேந்திரன் இருக்கின்றார். ஆனால் அதை கூட முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தந்திரத்தை பாமகவில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இல்லாத நிலைத்தான் இருக்கின்றது. தலைமையே சரியில்லைன்னா தொண்டர்கள் எப்படி வந்து கட்சியை நோக்கி பயணம் செய்வாங்க, நிர்வாகிகள் எப்படி நோக்கி பயணம் செய்வாங்க என்று தெரியவில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் வந்து தனது பதவியை வந்து ராஜினாமா செய்துள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாளராக இருந்த
திலகபாமா வந்து நீக்கப்பட்டுள்ளார். அப்புறம் விழுப்புரம் மாவட்ட தலைவராக மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சிவக்குமார் வந்து நீக்கப்பட்டுள்ளார். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாமக நிறுவனர் மருத்துவர் நீக்கியுள்ளார். ஆனால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நான் தான் கட்சியுடைய தலைவர், எனக்கு தான் ஒருவரை நீக்கவும் ஒருவரை வந்து சேர்க்கும் அதிகாரம் உள்ளது, அதனால் அவருடைய மருத்துவர் ராமதாஸ் நீக்கியதெல்லாம் செல்லாது என்று தெரிவித்துள்ளார். இன்றைக்கு அதாவது சோழிங்கநல்லூர் நடைபெறும் கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் 22 மாவட்ட செயலாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ கட்சியை பொறுத்தவரையில் பாமக என்ற கட்சியை தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து முற்றிலுமாக கைப்பற்றி விட்டார். இருந்தாலும் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுடைய உதவியும் ஆலோசனையும் கட்சிக்கு வந்து தேவைப்படும். ஏன்னால் அவருக்கு வந்து ஒரு நல்ல அனுபவசாலி, பல்வேறு தேர்தலை வந்து சந்திச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய உதவி இல்லாமல் கட்சியை வந்து அன்புமணி ராமதாஸால் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எனவே வந்து பாமக ஏற்கனவே வந்து பல தளங்களில் வந்து பலவீனம் அடைந்து உள்ளது. பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள திமுக தயக்கம் காட்டுகிறது. அதே போல் திமுக இடம்பெறுவதற்கு பாமகவும் தயக்கம் காட்டுகிறது. இப்போது பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து பாமக இடம்பெற இருக்கின்றது. எனவே வந்து பாமக வந்து அதை சார்ந்துள்ள சமூக மக்களுக்கு வந்து நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த உன்னத நோக்கம் இருந்தால் வந்து தந்தை மகனுடனும் மகன் தந்தையுடனும் மோதல் போக்கு இல்லாமல் ஒரு சமரச முயற்சிக்கு வர வேண்டும், ஒரு கருத்து ஒற்றுமைக்கு வர வேண்டும், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, கூட்டணி எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, அதிமுக ஏற்பட்டுள்ள பிளவால் தான் அதிமுக தோல்வி என்பது பாமகவுக்கு உணர வேண்டும். அதிமுக வந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் 7 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பலமான ஒரு கட்சி இன்னைக்கு பலவீனமான ஆவதற்கு காரணம் என்னன்னாக்க கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு. ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடி தினகரன் ஒரு பக்கம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வி கே சசிகலா எடப்பாடி 4 அணியை பிரிந்ததுனால்தான் கட்சி வந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. 2019 அதிமுக தோல்வி தழி வருகிறது. 2019 திமுக வெற்றி பெற்று வருகிறது. காரணம் என்னன்னாக்கா அந்த அதிமுக ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல், அதனால் வந்து கட்சி பலவீனம் அடைந்து விட்டது, அதனால் தோல்வி சந்தித்து வருகிறது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் தேசிய கட்சியான ஆளுங்கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார்கள். அந்த பாஜக அதிமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் முதல் கட்சியாக பாமகவை தான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாங்க. அதை கூட முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில் பாமக இல்லை என்று சொல்ல வேண்டும். 2026 பாமக வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெற்று அதிக தொகுதிகளை வாங்கி அந்த உட்கட்சி பூசல் இல்லாமல் பிரச்சாரம் செய்து வாக்குகளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட, அதாவது இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா 2001 20 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தலில் குறைந்தது ஒரு 30லிருந்து 40 வரல வெற்றி பெற்றாதான் பாமக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீடிக்க முடியும். குறைவான இடத்துல கடைசியாக வந்து 2021 5 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றியை மீண்டும் தொடர்ந்தால் பாமக வந்து காலப்போக்கில் தமிழ்நாடு அரசில் காணாமல் போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே பாமகவில் உள்ள உட்கட்சி பூசல் என்பது முற்றிலுமாக களையப்பட வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த கருத்து வேறுபாடு களைய வேண்டும். ஒன்று தந்தை மகனிடம் விட்டு கொடுக்க வேண்டும், மகன் தந்தையிடம் விட்டு கொடுக்க வேண்டும். ஸோ இது 2 நடந்தால் மட்டுமே கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும். அப்போ அதிமுக ஏற்பட்டுள்ள பிளவை வந்து சரி செய்ய பாஜக முன் வந்தது. ஆனால் அதே போல் பாமகவில் ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி பூசலை சரி செய்வதற்கு பாஜக தலையீடு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னால் அவர்கள் வந்து பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த 6 மாதங்களில் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றாக வேண்டும். அதற்குள்ள தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அந்த கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டாக வேண்டும். அப்போதுதான் வந்து 2026 தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்று தேர்தல் சந்தித்து ஆட்சியை கைப்பற்ற முடியும். இல்லை என்றால் திமுகவிடம் அந்த பாமக முன்வைக்கூடிய கோரிக்கைகளுக்காக அடுத்து 5 வருஷம் போராட வேண்டுமே தவிர எது நிறைவேற்ற முடியாது. ஸோ பாமகவுடைய கோரிக்கைகள், அதோட சித்தாந்தங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாமகவில் ஏற்பட்டுள்ள அந்த கருத்து மோதல், அந்த பிளவு என்பது களையப்பட்டு ஒற்றுமையுடன் செயல்பட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று இல்லை பாமக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால்
பாமகவுடைய கோரிக்கைகள், மக்களுக்கான கோரிக்கைகள்லாம் வந்து படிப்படியாக நிறைவேற்ற முடியும். பாமக மீது மக்களுக்கும் நல்ல அபிப்பிராயம் வரும். பாமக 2026 பிறகு ஒரு செல்வாக்கை பெற்ற கட்சியாக இருக்க முடியும். இல்லை என்றால் பாமக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.